அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நாம் தொடர்ச்சியாக பல காணொளிகள் வழங்கி வருகின்றோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இலங்கைக்குள் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகின்றது. இதுவரையும் ஒளிந்து கொண்டவர்கள், அதாவது நாம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரிகள், ஒளிந்து கொண்டவர்கள் எல்லாம் இப்பொழுது இனம் காட்ட வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நாம் இதை ஊடறுப்பு காலங்களும் சொல்லி இருக்கின்றோம். அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கண்டம் கடக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்று. இப்பொழுது 7 ஆண்டுகளாக இலங்கை மக்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கோரிய குரல் எழுப்பி வரும் நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அந்த விசாரணைகளில் புதிய திருப்பங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிஐடியின் சிறப்பு குழு ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் பல குழுக்களாக இணைந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பிரான்ஸ் ஒரு குழு சென்றதாக சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? பிரான்சில் இன்னும் அவர்கள் சரியாக அசத் மௌலானாவை இன்னும் சந்திக்கவில்லை என்பது மேலதிக தகவல். அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ ஒரு மிகப்பெரிய இணைப்பு பாலமாக இருக்கும் ஒருவர் ஊடாக அவர்கள் சந்திப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது ஒரு புறம் இருக்க, அந்த காலத்தில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் அதிபர் பிரசாத் ரணசிங்க இந்த விசாரணையில் முக்கிய பங்கினை ஏற்றிருந்தார். அவரது நியமனமும் அன்றைய அரசியல் தொடர்புகளும் பலரால் கேள்வி உள்ளாக்கப்பட்டிருந்தன. இந்த விசாரணையில புலஸ்தீனி மஹிந்தில் சாரா ஜஸ்மின் இறந்து போனார் என்று சொல்லப்பட்டுச்சு. அவர் இறந்தாரா இல்லையா என்பதற்கு விடை இல்லை. ஆனால் அவர் இறந்து போனார் என்ற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கின்றார் சுரேஷ் சாலி. அந்த விடையைத்தான் நாங்கள் இப்ப அரங்கேற்ற போகின்றோம். உண்மையிலே புலஸ்தீனி என்ற சாரா ஜஸ்மின் இந்தியாவுக்கு சென்றாரா அல்லது இலங்கைக்குள் புதைக்கப்பட்டாரா என்பதற்கான விடை இன்னும் இல்லை. அவர் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எமது வாதம். இந்த விசாரணையின் மிகவும் தீர்மானமிக்க நபராக சாரா ஜஸ்மின் எனப்படும் பிலிஸ்தீனி மஹிந்திரன் இடம்பெற்றிருக்கின்றார். சஹரான் காசிமின் உதவியாளரான ஹஸ்துனின் மனைவி இவர் தாக்குதலில் இறந்தாரா என்பதை உறுதிப்படுத்த DNA பரிசோதனைகள் பலமுறை மேற்கொள்ளப்பட்டிருந்தன. முதல் மற்றும் 2ஆம் பரிசோதனைகள் முடிந்த பின்னரும் 2022 ஏப்ரல் மாதம் 3ஆம் முறையாக DNA சோதனைக்காக மாதிரிகள் சேகரிக்க சிஐடி அதிகாரிகள் குழு அம்பாறை சென்றிருந்தது. அப்போது இந்த 3வது DNA பரிசோதனை வெறும் அறிவியல் தேவைக்காக மட்டுமல்லாமல் அது மட்டுமல்ல என்பது தெளிவாக தெரிகின்றது. அக்கால உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் இடையிலான உறவின் வழியாக இந்த பரிசோதனை முடிவுகள் தலையிட முயற்சி என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சாரா ஜஸ்மின் உண்மையிலேயே இறந்தாரா அல்லது நாட்டை விட்டு தப்பினாரா என்ற கேள்விக்கு இன்னும் தெளிவான விடை கிடைக்கவில்லை. அவர் இறந்தார் என்று அறிவுபூர்வமாக நிறுவ மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பின்னால் உண்மையான குற்றவாளிகளை மறைக்கும் நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. DNA ஆய்விற்காக மாதிரிகள் சேகரிக்க நியமிக்கப்பட்ட தினத்திற்கு முந்தைய நாள் இரவு, அதாவது 2022 ஏப்ரல் 26 அன்று இரவு பிரதி போலீஸ் அதிபர் பிரசாத் ரணசிங்க மற்றும் தலைமை போலீஸ் பணிப்பாளர் இந்துக சில்வா உள்ளிட்ட குழுவினர் அம்பாறை நீர்ப்பாசன திணைக்களத்தின் விருந்தினர் தங்கு விடுதியில் தங்கியிருக்கின்றார்கள். அந்த இரவு நடந்த மது மற்றும் ராப்போசன விருந்தில் துணை போலீஸ் அதிபர் பிரசாத் ரணசிங்க மிகவும் நம்பிக்கையோடு கூறியிருக்கின்றார். அதாவது சாரா ஜஸ்மின் இறந்து விட்டதாக ஒரு பொய்யை பரப்போம் என்று. மறுநாள் ஏப்ரல் 27 அன்று அந்த இடத்தில் நடந்த தோண்டுதலில் தலைமை போலீஸ் ஆய்வாளர் இந்துக சில்வா ஒரு எலும்பு கூண்டை கண்டுபிடித்தார். இந்த எலும்பு துண்டு DNA பரிசோதனைக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆச்சரியமாக அது சாரா ஜஸ்மினின் DNA உடன் பொருந்துவதாக அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த போலீஸ் வரலாற்றில் நடைபெற்றாத ஒரு நிகழ்வு என்னவென்றால், இந்த நிகழ்வில் மிகவும் அசாதாரணமான விஷயம் ஒன்று வந்திருக்கின்ற அந்த DNA அறிக்கையை எடுத்து வர சென்றவர்கள் யார் என்பதுதான். வழக்கமாக இப்படிப்பட்ட அறிக்கைகளை பெற ஒரு சார்ஜன் கீழுள்ள நிலைமை அதிகாரிகள் செல்லுவார்கள். ஆனால் இந்த விடயத்தில் அன்றைய போலீஸ் அதிபர் CD விக்ரமரட்ன மற்றும் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலி ஆகியோர் தனிப்பட்ட முறையில் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் சந்திக்க சென்றிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய செய்தி பாருங்களேன்.
போலீஸ் மாதிபர் ஒருவர் இப்படி நேரடியாக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அலுவலகம் சென்று அறிக்கை பெறுவது போலீஸ் வரலாற்றில் இதுவரை கேட்டிராத ஒன்று என்றும் இது இந்த விசாரணை எந்த அளவிற்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதற்கு தெளிவான சாட்சியாக நிற்கிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சாரா ஜஸ்மினின் தாக்குதலில் இறந்ததாக காட்டி அவரை பாதுகாக்கவும் ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சதித்திட்டத்தை மறைக்கவும் மேற்கொண்ட செயல்கள் என்பதை தெளிவாக இந்த அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர உட்பட அவர் இருந்ததாக கூறியது பலரும் சொன்னது என்பது பொய் என்பது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது வெளியான தகவலின்படி அந்த தகவலானது சுரேசாலி போன்றவர்களின் விருப்பத்திற்காக உருவாக்கப்பட்ட முழு பொய்யானது என்றும் தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சாரா ஜஸ்மின் இறந்தார் என்று காட்டும் இந்த நடவடிக்கை புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேசாலியின் விருப்பத்தின் பேரில் நடந்தது என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் நேரடி கட்டளையின் பேரில் இந்த குற்றவாளிகளை மறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் நிகழ்ந்த கால பகுதியில் கல்முனை பகுதிக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் கண்காணிப்பாளர் ஹேரத் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரி சானி அபேசேகரவிடம் தன்னிச்சையாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அம்பாறை விடுதியில் நடந்த விருந்து விசாரத்தில் பிரதி போலீஸ் மாதிபர் பிரசாத் ரணசிங்க கூறியதை அவர் நேரில் கேட்டதாகவும் நாளை காலையில் சாரா குழியிலிருந்து எழுந்திருப்பாள் என்றும் அவர் சொன்னதாகவும் சாட்சி பதியப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்குமூலம் தொடர்பாக குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் பிரதி போலீஸ் மாதிபர் பிரசாத் ரணசிங்கவிடம் விசாரித்த போது அவர் அதை முழுமையாக மறுத்தார் என்றும் தான் அன்று அம்பாறையிலோ அல்லது கல்முனையிலோ இல்லை, மனைவியின் தனிப்பட்ட தேவைக்காக வீட்டில் இருந்தேன் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவரது தொலைபேசி உரையாடல் அவங்கள டவர் பதிவுகளை பகுப்பாய்வு செய்த போது அவர் ஏப்ரல் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்களிலும் அம்பாறையில் இருந்ததை தொழில்நுட்ப ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சான்றுகள் முன்வைக்கப்பட்ட போது அவர் கடுமையாக தடுமாறி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் பொய் செய்தேன் என்றும் இப்பொழுது உண்மையை சொல்கிறேன் என்று கூறி அனைத்தையும் அவர் ஒப்புதலாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். பின்னர் அவர் ஒப்புக்கொண்டது என்னவென்றால் சுரேசாலியிடம் இருந்து கடும் அழுத்தம் வந்ததாகவும் சாராவின் DNA அறிக்கை விரைவாக தேவை என்ற வற்புறுத்தலின் பேரில் இந்த போலி அறிக்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டதாக சாரா ஜஸ்மின் உண்மையில் அங்கு இல்லை என்றும் DNA ஒத்துப்போக இல்லை என்றும் இது முழுக்க முழுக்க போலியாக உருவாக்கப்பட்டது என்றும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார், வெளிப்படுத்தி இருக்கின்றார். புதையல் கிளம்பிக்கே சுரேசாலியின் அழுத்தத்தின் பேரில் பிரதி போலீஸ் மாதிபர் பிரசாத் ரணசிங்க வழங்கிய வாக்குமூலம் மூலம் சாரா ஜஸ்மினின் DNA அறிக்கை போலியாக உருவாக்கப்பட்டது என்பது இப்போது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இது வெறும் தவறால் அல்ல, கோட்டபய ராஜபக்ச மற்றும் சுரேசாலியின் விருப்பத்தின் பேரில் குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் திட்டமிட்டு செயல்பட்டது என்பது முன்னாள் போலீஸ் மாதிபர் CD விக்ரமரெட்னவும் இந்த சாட்சிகளை மறைக்கும் செயல்முறையில் நேரடியாக ஈடுபட்டதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு தப்பிக்க வழி ஏற்படுத்தி கொடுத்த இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அப்போதையும் இருந்தது, எப்போதும் இருந்தது. ஆக மிகப்பெரிய குழம்பிய புதையல்கள் வருகின்றது. எனவே பொதுவாக இத்தகைய நிகழ்வுகள் அரசியல்வாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அதிகாரிகளை பலிக்கடவாக்குவார்கள் என்பதும் தெளிவாக இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த வழக்கு வேறு மாதிரி தீர்ப்பதற்கான வழிகேடு இருக்கின்றது. பார்க்கலாம், கோட்டபயாவை கழுத்து நெருக்குகின்றது என்பதுதான் இந்த உண்மையான செய்திகள். பார்க்கலாம், இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக கிடைக்கும் தகவல்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற போது கொடுப்போம். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.